ஹலோ வணக்கம். இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா Tu-160 ரஷ்யாவோட பாமர் விமானம் பற்றி பார்க்க போகிறோம். அதோட பயன்கள் என்ன, அதோட கெப்பாசிட்டி என்ன, அதை பற்றி பார்க்க போகிறோம். இப்போ நான் ஃபர்ஸ்ட் நம்ம சேனலுக்கு வரீங்கன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். Tu-160 இந்த Tu-160 எந்த நாட்டில் உள்ள விமானம்? இது வந்து ரஷ்யாவோட ஒரு பாமர் விமானம். இந்த உலகத்தில் இப்போதைக்கு ரொம்ப ஸ்பீடாக போகிறது, அது மட்டும் இல்லை ரொம்ப பெரிய பாமர் போகிற விமானம் எதுனா Tu-160 தான். இந்த Tu-160 எப்போ உருவாக்குனாங்கன்னா 1970 இது உருவாக்குறதுக்கு பிளான் பண்ணி அதுவும் 1987 அவங்களோட படையில இணைச்சிட்டாங்க இந்த Tu-160 இந்த பாமரை. இந்த Tu-160 பாமர் விமானோட சிறப்பம்சமே என்னதுன்னா, இதால் அதிகமான கெப்பாசிட்டி பேலோட கொண்டு போக முடியும். 40 டன்ல இருந்து 49 டன் வரை இதால் வெயிட்டை கொண்டு போக முடியும். அது மட்டும் இல்லை, இதால் 11,000 இருந்து 12,000 கிலோமீட்டர் அளவுக்கு அவ்வளோத்துக்கு டிராவல் பண்ணி இதால் போக முடியும். அந்த விமானத்தோட இன்னொரு சிறப்பம்சம் என்னதுன்னா, இது பறந்து கொண்டு இருக்கும்போது இதுக்கு நம்ம ஏர் ஃபியூல் பண்ணிக்கலாம். இந்த உலகத்திலே இப்போ வரைக்கும் இந்த பாமர் விமானத்தை அந்த Tu-160 தான் ரொம்ப ஸ்பீடாக போகும். அது மட்டும் இல்லை, இது வந்து ஸ்பீட் என்னதுன்னா 2200 கிலோமீட்டர் வேகத்தில் செல்லும். அது மாதிரி இந்த உலகத்திலே இப்போ வரைக்கும் ரொம்ப பெரிய சைஸில் பெரிய விமானம் என்னதுன்னா இந்த Tu-160 தான். இந்த Tu-160 இந்த ரஷ்யாவோட பாமர் விமானத்துக்கு இன்னொரு பேரும் இருக்கு, பிளாக் ஜாக். இதுக்கு இன்னொரு பேர் தான் அது பிளாக் ஜாக். இந்த விமானத்தில் என்னென்ன மிசைல்ஸ்லாம் பொறுத்திருப்பாங்கன்னா, இது அஃபிஷியலாக இதில் என்ன பொறுத்திருக்காங்கன்னா H-101 பொறுத்திருக்காங்க, H-555 பொறுத்திருக்காங்க, H-55 இப்படிப்பட்ட சக்தி வாய்ந்த மிசைலை இதில் பொறுத்திருக்காங்க. இப்போ இந்த ரஷ்யன் கவர்மெண்ட் என்ன பிளானிங் பண்ணியிருக்காங்கன்னா, இந்த Tu-160Mனு ஒரு வேரியண்ட் கொண்டு வர போகிறாங்க இந்த பாமர் விமானத்தில். அது இதை விட அட்வான்ஸாக இருக்கும், இதை விட ரொம்ப தூரம் போய் தாக்குதல் நடத்த அளவுக்கு சக்தி வாய்ந்த ஒரு போர் விமானம் தான் இருக்க போகணும். அதுக்கு அறிவிப்பு கொடுத்துருக்காங்க. பட் அது வந்தால் தான் தெரியும் அதோட சிறப்பம்சம் என்னதுன்ட்டு. இந்த உலகத்தில் ஒரு சில நாடுகள் கிட்ட மட்டும்தான் இந்த பாமர் விமானம் இருக்குது. சைனா கிட்ட இருக்குது, அமெரிக்கா கிட்ட இருக்குது, ரஷ்யா கிட்ட இருக்குது. நம்ம இந்தியாவும் இந்த Tu-160 இந்த இந்தியாவுக்கு ட்ரேட் பண்ணணும்னு சொல்லி நிறைய இது போயிட்டு இருக்கு. இப்போ வரை அது இன்னும் அஃபிஷியலாக கன்ஃபார்ம் ஆகலை. பட் இந்த இது மாதிரி Tu-160 மாதிரி ஒரு போர் விமானம் இருந்தால் நம்ம வந்து சைனாவை ஈஸியாக டிஃபெண்ட் பண்ண முடியும். ஏன்னா சைனா கிட்டே வந்து பாமர் விமானங்கள் இருக்குது. அதனால இந்தியா இந்த விமானத்தை கண்டிப்பாக ரஷ்யா கிட்ட வந்து டீல் பண்ணி வாங்க தான் செய்யணும். ஏன்னா அதோட பிளான் போய்கிட்டு தான் இருக்குது. பட் அஃபிஷியல் இன்னும் கன்ஃபார்ம் ஆகலை. அது கன்ஃபார்ம் ஆன பிறகு அதுக்கு இன்னொரு வீடியோ நான் கண்டிப்பாக போடுவேன். இப்போ இந்தியா இந்த Tu-160 ரஷ்யா கிட்ட இருந்து வாங்கிட்டா நமக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா இதுல இருந்து நம்ம ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணும்னா, ஒரே நேரத்தில் 40 பிரம்மோஸ் மிசைல் இதுல இருந்து ஏவ முடியும். அப்போ பார்த்துடுங்க எதிரி நாடு என்ன நிலைமைக்கு ஆகும்ட்டு. இதில் நம்ம அணு ஆயுதங்களும் போட முடியும். இது நம்ம கிட்ட இருந்துச்சுன்னா எதிரி நாடு யாருமே நம்ம கிட்ட வாலாட்டவே முடியாது. ஃபார் எக்ஸாம்பிள் புரியும்படி சொல்லணும்னா, கடல்களின் அரசன் யார் நம்ம கிட்ட இருக்குது யாருன்னா INS விக்ராந்த். அது மாதிரி தான் அந்த கடல்களுக்கு அதுதான் அந்த விமானம் தாங்கி போர் கப்பல் தான் பெருசு. அதே மாதிரி தான் நம்ம வானத்தில் பார்த்தீங்கன்னா இந்த பாமர் விமானங்கள் தான் பெருசு. இந்த பாமர் விமானம் நம்ம கிட்ட இருந்துச்சுன்னா நம்மளை எந்த நாடும் அடிக்கவே முடியாது. அதை பார்த்து போரிக்கே வர மாட்டாங்க. ஏன்னா இது மூலமா நம்ம ரொம்ப ஹைட்டா போய் பாம்பை ஈஸியாக அந்த நாடு அழிக்க முடியும். அவ்வளவு சக்தி வாய்ந்தது. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்க ஆதரவு கொடுங்க. பாய் கைஸ்.